Live from the National News Studio, Sri Lanka. வணக்கம். இலங்கையில் பல விருதுகளை வென்ற முன்னோடி அலைவரிசையின் இரவு 7 மணி தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் நாம் ரஞ்சனி. ஏபிஎம் நிஸ்ரின். முதலில் தலைப்புச் செய்திகள். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைக்கு அமைவாக இலங்கையின் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட வட்டி செயற்திட்டம் இன்று முதல் அமுலில். 16 வயதிற்கு குறைந்த சிறுவர்களை யாசகம் மற்றும் வர்த்தக தொழிலில் ஈடுபடுத்துவது இன்றிலிருந்து முற்றாக தடை. நேற்று நள்ளிரவில் இருந்து அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றம். பஸ் வண்டிகளின் சாரதிகள் ஆசனப்பட்டிகளை அணியும் சட்டம் இன்று முதல் அமுல். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் பாம்பு தீண்டிய 2 பிள்ளைகளின் தந்தை பரிதாபகரமாக பலி. ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றில் கடும் வெப்பம். அவை தலைப்புச் செய்திகள். தொடரும் விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையின் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட வட்டி செயற்திட்டம் இன்று முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைக்கு அமைவாக அமைச்சரவை இந்த விசேட வட்டி திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. சிரேஷ்ட பிரஜைகளுக்கான வட்டி முறைமையில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தகுதி பெறுகின்றனர். சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்புகளின் சேமிப்புகளுக்கு உயர்த்தப்பட்ட பலன் வழங்கி அவர்களுக்கு மேலதிக நிதியுதவியினை கிடைக்கச் செய்வது இதன் நோக்கம். இந்த செயற்திட்டத்தின் கீழ் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நிலையான சேமிப்பு கணக்குகளை திறக்க முடியும். இவ்வாறான வைப்புகள் 12 மாதங்கள் கொண்ட நிலையான வைப்பாக அமைய வேண்டும். இதேவேளை இந்த திட்டத்தின் கீழ் வைப்பாளர்களின் வைப்புத் தொகை 1 மில்லியனை தாண்டக்கூடாது. சிரேஷ்ட பிரஜைகளின் நிதி நிலைமையினை உறுதிப்படுத்துவதற்கு 1 மில்லியன் ரூபாவிற்கு 1 வருடத்திற்கான நிலையான வைப்புகளுக்கு சந்தையில் காணப்படும் வட்டி வீதத்தை விட 3 வீத வருடாந்த வட்டி வீதம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சிரேஷ்ட பிரஜைகளுக்கு செலுத்த வேண்டிய 3 வீத வட்டிக்கு தேவையான ஒதுக்கீடுகளுக்கு அரசாங்கம் 2025 வரவு செலவு திட்டத்தில் 15 மில்லியன் ரூபாவினை ஒதுக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு விரும்பும் சிரேஷ்ட பிரஜைகள் இன்று முதல் தேசிய அடையாள அட்டை மற்றும் டின் இலக்கம் உள்ளிட்ட ஆவணங்களுடன் அருகிலுள்ள வங்கி கிளைக்கு சென்று நிலையான சேமிப்பு கணக்கை ஆரம்பிக்க வேண்டும். இந்திய தொழில்துறை சம்மேளனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் தூதுக்குழுவுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. பொருளாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் அதன் வளர்ச்சிக்காகவும் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை பிரதமர் இதன் போது பாராட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் மூலம் இரு நாடுகளிடம் பொருளாதார உறவுகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய தூதுக்குழு இதன்போது சுட்டிக்காட்டியது. தொழில்நுட்பம், உற்பத்தி, கல்வி, புத்தாக்கம், விவசாயம், வலுசக்தி, சுற்றுலாத்துறை போன்ற துறைகளின் ஊடாக முதலீட்டு வாய்ப்புகளை விரைவுபடுத்துவது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இளைஞர்களை வலுவூட்டல், பெண் தொழில் முனைவோர், சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான மூலோபாயங்களின் முக்கியத்துவத்தை பிரதமர் இதன் போது வலியுறுத்தினார். பஸ் வண்டிகளின் சாரதிகள் ஆசனப்பட்டிகளை அணியும் சட்டம் இன்று முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டத்துக்கு அமைவாக இந்த ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சாரதிகள் கடந்த காலங்களில் இந்த சட்டத்தை பின்பற்றாததன் காரணமாக அதிக அளவிலான விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. இதனை கருத்தில் கொண்டு பஸ் வண்டிகளின் சாரதிகள் ஆசனப்பட்டிகளை அணியும் சட்டம் இன்று முதல் அமுலுக்கு வந்துள்ளது. இதனை மீறுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது பற்றி ஆராய்வதற்கு அமைச்சர் விமல் ரத்நாயக்க இன்று புறக்கோட்டை பஸ் நிலையத்தை கண்காணித்தார். அமைச்சர் விமல் ரத்நாயக்க தொடர்ந்தும் அங்கு கருத்து தெரிவிக்கையில் இலங்கை சட்டத்தின்படி ஆசனப்பட்டி அணியும் நடைமுறை 2011ஆம் ஆண்டில் அமுலுக்கு வந்தது. 14 வருடங்களுக்கு முன்னர் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. விசேடமாக இலகுரக வாகனங்கள், லொரி மற்றும் பஸ் வண்டிகளுக்கு இந்த ஏற்பாடு கொண்டு வரப்பட்டது. எனினும் லொரி மற்றும் பஸ் வண்டிகளின் ஆசனப்பட்டி அணியும் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டிருக்கவில்லை. இதன்படி பஸ் வண்டிகளின் சாரதிகள் ஆசனப்பட்டி அணிவது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் அதிவேக நெடுஞ்சாலையில் பஸ் வண்டிகளில் பயணிக்கும்
பயணிக்கும் சகல பிரயாணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணியும் நடைமுறையை செப்டம்பர் மாத ஆரம்பத்திலிருந்து கட்டாயமாக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். விபத்துக்களினால் ஏராளமான மரணங்கள் சம்பவிக்கின்றன. ஆசனப்பட்டி அணிவதன் மூலம் அதிகளவிலான மரணங்களை தடுக்கலாம் என்று தெரிவித்தார். பஸ் வண்டி, முச்சக்கர வண்டி உட்பட ஏனைய வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் பாதுகாப்பற்ற மேலதிக உதிரிப்பாகங்களை அகற்றும் வேலைத்திட்டம் இன்று முதல் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 8788 வாகனங்கள் போக்குவரத்துக்கு பொருத்தமில்லை என்பது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மேற்கொண்ட சோதனையில் தெரிய வந்துள்ளது. அவசியமற்ற மேலதிக உதிரிப்பாகங்கள் விபத்து இடம்பெறுவதற்கு பிரதான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுற்று நிறுவனங்களின் ஊடாக வழங்கப்பட்ட அனுமதியின் பிரகாரம் பஸ் வண்டி மற்றும் முச்சக்கர வண்டிகளில் மேலதிக அலங்காரத்துக்காக உதிரிப்பாகங்கள் பொருத்தப்பட்ட போதும் நடைமுறையில் உள்ள விதிமுறைகளின் பிரகாரம் அவை முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த தீர்மானத்துக்கு உடன்படுவதாக பஸ் வண்டி மற்றும் முச்சக்கர வண்டிகளின் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆசனப்பட்டி அணியும் சட்டத்தை பஸ் வண்டிகளின் சாரதிகள் பின்பற்றுகின்றார்களா என்பது பற்றி இன்று முதல் ஆராயப்படும். ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்கியதை தொடர்பில் அகில இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கம் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளது. அகில இலங்கை மாவட்டங்களுக்கிடையிலான பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவை சங்கத்தின் பிரதானி NMK ஹரிச்சந்திரா பத்மஸ்ரீ கருத்து தெரிவிக்கையில், பஸ் வண்டிகளின் சாரதிகள் ஆசனப்பட்டி அணியும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதை வரவேற்கிறோம். பஸ் வண்டியின் சாரதி ஒருவர் அண்மையிலே வண்டியிலிருந்து வீசென்று விழுந்ததனால் விபத்து சம்பவித்தது. எனவே ஆசனப்பட்டி அணிவதற்கு நடவடிக்கை எடுத்தமைக்காக அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். ஆசனப்பட்டி பொருத்தப்படாத பஸ் வண்டிகளை சேவையில் இருந்து நிறுத்துவதற்கு ஹட்டன் போக்குவரத்து சேவை டிப்போவின் கட்டுப்பாட்டாளர் தீர்மானித்துள்ளார். எரிபொருள் விலை மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவிலிருந்து அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி வெள்ளை டீசல் 1 லிட்டரின் விலை 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 298 ரூபாய். ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 305 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 7 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 185 ரூபாவாகும். ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசலின் விலைகளில் மாற்றமில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இந்த விலை மறுசீரமைப்பிற்கு அமைவாக இந்திய எரிபொருள் நிறுவனமும் மற்றும் சைனோபெக் நிறுவனமும் எரிபொருள் விலையினை மறுசீரமைத்துள்ளன. எரிபொருள் விலை மறுசீரமைக்கப்பட்ட போதும் பாடசாலை போக்குவரத்து சேவைக்கான கட்டணத்தை அதிகரிக்கப் போவதில்லை என பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் NMK சந்திர பத்மஸ்ரீ கருத்து தெரிவிக்கையில், எம்மிடமிருந்து சேவை பெறும் மாணவர்களின் பெற்றோர்களிடம் இருந்து கட்டணத்தை அதிகரிப்பது இல்லை என எமது சங்கம் தீர்மானித்துள்ளது. முன்னைய கட்டணங்களை அவ்வாறே பேணுவதற்கு தீர்மானித்துள்ளோம் என்று தெரிவித்தார். ஜூலை மாதத்தில் லாஃப் கேஸின் விலை மறுசீரமைக்கப்பட மாட்டாது என நிறுவனம் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கும் பணி நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அங்குரங்கத்த பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த லைனல் குணரத்ன தெரிவு செய்யப்பட்டார். அவர் வாக்கெடுப்பில் 25 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட டயன் கியூபன் பெரேரா 19 வாக்குகளை பெற்றார். உபதலைவராக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸைச் சேர்ந்த ரேசன்குமார் தெரிவு செய்யப்பட்டார். பத்தேகம பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த லலித் சேரநாயக்க தெரிவு செய்யப்பட்டார். உபதலைவராக கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சமன் சிந்தக்க தெரிவானார். தலைவர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த லலித் சேரநாயக்கவும் எதிர்க்கட்சி சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த டிரன்பி பெரேராவும் முன்மொழியப்பட்டன. இதனை அடுத்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் 19 வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த லலித் சேரநாயக்க தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட எதிர்க்கட்சி வேட்பாளர் 12 வாக்குகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டார். ஆலியடவெம்பு பிரதேச சபையிலே தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைத்துள்ளது. தவிசாளராக தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த தர்மதாசா தெரிவு செய்யப்பட்டார். உப தவிசாளராக சுயேட்சைக்குழு உறுப்பினர் கான ரகுபதி தெரிவு செய்யப்பட்டார். கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையர் ALM அஸ்மியின் தலைமையில் சபை கூடிய போது இந்த நிகழ்வு இடம்பெற்றது. வாக்கெடுப்பில் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த தர்மதாச 9 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ரதீசன் 7 வாக்குகளை பெற்றார்.
இலங்கையில் உள்ள ஐயப்ப பக்தர்களின் இந்திய யாத்திரையை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்துவதற்கான அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தலைமையில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இது தொடர்பாக ஐயப்ப சுவாமி யாத்திரை குழுவினர் கருத்து வெளியிட்டனர். இன்றைய தினம் நாம் எமது உட்கட்ட அமைச்சர் சுந்தரலிங்கம் ஐயா அவர்களை எமது குருசுவாமிகள் அனைவரும் ஒன்றிணைந்து சபரிமலை யாத்திரையினை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்த வேண்டும் என ஒரு வேண்டுகோளினை அவர்களிடத்தில் ஒப்படைத்துள்ளோம். அவர்கள் அதனை செய்து தருவதாக ஐயப்பன் வழிபாட்டினூடாக எல்லா மதத்தவரும் இந்த ஐயப்பன் வழிபாட்டினை கௌரவப்படுத்தும் வண்ணம் அந்த ஏற்பாட்டினை செய்வதாக உறுதியளித்துள்ளார்கள். அதே போன்று இன்றைய தினம் இந்த கூட்டம் எமது அமைச்சர் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க அவர்களின் அழைப்பை ஏற்று அனைத்து குரு சுவாமிமார்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருந்தும் இங்கு வருகை தந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. கல்முனை பிராந்திய தமிழ் இளைஞர் சேனை கல்முனை ஆதார வைத்தியசாலையுடன் இணைந்து கதிர்காம யாத்ரீகர்களுக்கு இலவச வைத்திய முகாம் ஒன்று நடத்தியுள்ளது. உகந்த மலை நுழைவாயிலிருந்து காட்டுப்பாதையூடாக பயணிக்கும் போது முதலாவது தங்குமிடமான வாசோரவெட்டியில் இந்த மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. கல்முனை ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் கே சுகுணனின் வழிகாட்டல் மற்றும் தமிழ் இளைஞர் சேனையின் தலைவர் ஏ திலக்ஷனின் தலைமையில் இந்த மருத்துவ முகாம் இடம்பெற்றது. யாத்ரீகர்கள் செல்லும் வழியான வண்ணார் திறக்கிணற்றடி பகுதியில் இந்த வைத்திய முகாம் இடம்பெற்றமை பெரிதும் பயன் தந்துள்ளதாக யாத்ரீகர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். வர்த்தக விளம்பரங்களை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். செழுமையோடு, செல்வத்தோடு, பெருமதிகளோடு, புதுமைகளோடு நாட்டிசைகளிலும் பறந்திருக்கும் 64 ஆண்டுகால தேசத்தின் பெருமை மக்கள் வங்கி. Live from the National News Studio, Sri Lanka. செய்திகள் தொடர்கின்றன. டெங்கு ஒழிப்பு வாரத்தின் முதல் நாளில் 143 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் ஊடக பேச்சாளர் விசேட வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் ஊடக பேச்சாளர் விசேட வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர கருத்து தெரிவிக்கையில் 22,318 இடங்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 4,481 இடங்கள் நுளம்புகள் பரவக்கூடிய வகையில் காணப்பட்டன. இது 20% நாளொன்றில் 3,467 இடங்கள் சுத்தப்படுத்தப்பட்டு நுளம்புகள் பரவாத வகையில் வைத்துக் கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. 600 சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. 143 வழக்குகளை தாக்கல் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வீடுகள், பாடசாலைகள், அரசு திணைக்களங்கள், சமயத்தலங்கள், வேலைத்தலங்களிலும் எச்சரிக்கைக்குரிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 5 இடங்களில் ஒரு இடத்தில் நுளம்புகள் பரவும் வகையில் காணப்படுகிறது. நுளம்புகள் பரவாத வகையில் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். 16 வயதிற்கு குறைந்த சிறுவர்களை யாசக தொழிலிலும் வர்த்தக நடவடிக்கைகளிலும் ஈடுபடுத்துவது உட்பட 16 வயதிற்கும் 18 வயதிற்கும் இடைப்பட்ட சிறுவர்களை வீட்டு வேலைப்பணிகளில் அமர்த்துதல் உட்பட ஆபத்தான தொழில்களில் ஈடுபடுத்துவதும் இன்று தொடக்கம் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி அமைச்சரவையினால் வழங்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் உரிமைகள் தொடர்பான சாசனத்திற்கு அமைய 18 வயதிற்கு குறைந்தவர்கள் சிறுவர்களாக கருதப்படுகின்றனர். 16 வயது வரையான சிறுவர்களை கட்டாயம் கல்வித்துறையிலும் ஈடுபடுத்த வேண்டும். புதிய புள்ளி விவரங்களுக்கு அமைய நாட்டின் மொத்த சனத்தொகையில் சிறுவர்கள் 30% ஆவர். சில சிறுவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதேனும் ஒரு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை மேலும் சில சிறுவர்கள் தமது பெற்றோருடன் அல்லது வேறு நபர்களுடன் வியாபார தொழிலில் ஈடுபட்டு வருவதுடன் அவர்களுக்கான நிரந்தர வதிவிடமும் இல்லை. இந்த சகல விடயங்களையும் கருத்திற்கொண்டு 16 வயதிற்கு குறைந்த சிறுவர்களை யாசக தொழிலில் அல்லது வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதும் 16 தொடக்கம் 18 வயதிற்கு இடைப்பட்ட சிறுவர்களை வீட்டுப் பணிகள் உட்பட ஆபத்தான தொழில்களில் ஈடுபடுத்துவதும் இன்று தொடக்கம் முற்றாக தடை செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கருத்து தெரிவித்தார்.
இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களிடமும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இவ்வாறான நிலைகளில் இருந்து வீதியோரங்களில் யாஜகம் பெறுதல், அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்தல், வீட்டு தொழில்களில் ஈடுபடுத்தல், அது மட்டுமல்லாமல் அந்த பணியில் அமர்த்துதல் போன்ற அனைத்திலும் இருந்து சிறுவர்களை விடுவித்துக் கொள்வதற்கு 16 வயது வரையும் கட்டாய கல்வியில் ஈடுபடுத்தலும் என்ற பொறுப்பு அரசாங்கத்துக்கே இருக்கின்றது. 16 வயசு கீழ்ப்பட்ட எந்த ஒரு நபரையுமே பணிகளில் அமர்த்துவது தடையாக இருக்கின்றது. இதற்கு பிறகு சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றதையும் நாங்கள் இவ்வேளையில் நான் கூற விரும்புகின்றேன். ஏதேனும் ஒரு இடத்தில் சிறுவர்கள் தொடர்பாக அவர்களது உரிமைகளை மீறும் செயற்பாடுகள் இடம்பெறுவதை அவதானித்தால் 24 மணித்தியாலங்கள் பூராக இயங்கி வரும் 1929 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அதனை அறிவிக்க முடியும் என்று சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று முதல் வீதிகளில் யாஜகம் பெறுவதற்கு சிறுவர்களை பயன்படுத்துதல், அது மட்டுமல்லாமல் பண்டங்களை விற்பனை செய்வதற்கோ அனர்த்தமான தொழில்களில் ஈடுபடுத்துவதோ என்பது முற்றிலும் தடை செய்யப்படுகின்றது. நீங்கள் அவ்வாறான நிலைமைகளில் இருக்கின்ற சிறுவர்களை கண்டால் உடனடியாக 1929 என்ற சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் உடனடி தொலைபேசி அழைப்புதலுக்கு நீங்கள் உடனடியாக ஒரு தொலைபேசி அழைப்புதல் கொடுத்து இவ்வாறான விடயங்களை அறிவிக்கலாம். அண்மையில் இருக்கின்ற பிரதேச செயலகங்களில் இருக்கின்ற சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகள், நன்னடத்தை அதிகாரிகள் போன்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கும் இதனை அறிவிக்கலாம். அண்மையில் இருக்கின்ற போலீஸ் நிலையங்களில் நீங்கள் இவ்வாறான முறைப்பாடுகளை செய்ய முடியும். ஆகவே நாங்கள் இன்று முதல் அண்மையில் இடம்பெற்ற மீன்பிடி படகு விபத்துக்கள் மற்றும் மீனவர்களின் உயிரிழப்பு சம்பந்தமாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SJ கஹவத் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். பணிப்பாளர் நாயகம் SJ கஹவத் தொடர்ந்து அங்கு கருத்து தெரிவிக்கையில், மாத்தறையிலிருந்து புறப்பட்ட படகு குறிப்பிட்ட தினம் காலை வேளையிலே மீன்பிடி தொழிலுக்காக சென்றுள்ளது. இந்த படகு காலை இரவு 9:30 மற்றும் 10 மணிக்கு இடையிலே விபத்துக்குள்ளானது. இந்த படகில் பயணித்தவர்கள் படகில் நங்குரமிட்டு ஓய்வெடுத்துள்ளார்கள். இதன்போது படகுக்கு பின்னால் வந்து பாரிய ஒரு இயந்திரம் ஒன்று படகொன்று இதன் போது மோதியுள்ளது. இதனை அடுத்து படகில் இருந்தவர்கள் அந்த படகின் பிற்பகுதிக்கு சென்ற போது அந்த சமநிலையை இழந்து கவிழ்ந்துள்ளது. இதன் போது மீனவர் ஒருவர் கடலில் தொலையிலே வீசப்பட்டதை அடுத்து அவருக்கு நீந்தி வந்து கவிழ்ந்த படகில் மேல் ஏறியுள்ளார். இதனால் அவர் உயிர் தப்பியிருக்கின்றார். இந்த படகில் 5 பயணித்ததுடன் 2 பேர் மாத்திரம் உயிர் தப்பியுள்ளனர். விபத்துக்குள்ளான மற்றொரு படகு ஹம்பாந்தோட்டிலிருந்து அதிகாலை 1:30 மணியளவிலே மீன்பிடி தொழிலுக்காக சென்றுள்ளது. அந்த படகில் பயணித்த ஒருவர் நோய்வாய்ப்பட்டதை அடுத்து அந்த படகு மீண்டும் கரையை நோக்கி வந்த சமயம் கடல் கொந்தளிப்பாக இருந்தமையினால் இது கற்பாறை ஒன்றுடன் மோதியுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காணாமல் போயுள்ளனர். ஏனையவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள். இதே வழியில் கடற்துறையில் இருந்து படகொன்று மீன்பிடி தொழிலுக்காக காலை 7 மணிக்கு கடற்றொழிலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளது. சுமார் 7:30 மணியளவிலே கரையிலிருந்து சுமார் 5 மீட்டர் தொலைவில் இந்த படகு விபத்துக்குள்ளானது. கடல் கொந்தளிப்பாக இருந்தமையினால் அது விபத்துக்குள்ளானது. அந்த படகிலே 2 சென்றுள்ளனர். அவர்கள் சகோதரர்களாவார்கள். கஹவத்த யாயின பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றும் ஒரு இளைஞர் காயமடைந்த நிலையில் கஹவத்த ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாயின பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் குறித்த இளைஞர்கள் இருந்தபோது ஜீப் வண்டியில் வந்தவர்கள் அவர்களை கடத்திச் சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து எந்தான வீதியில் கொஸ்கெல்லுவில் பிரதேசத்திற்கு கொண்டு சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வருகிறது. பலன்சூரியகம பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார். 27 வயதுடைய இளைஞர் காயமடைந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை. சோழ பற்றாக்குறை காரணமாக திரிபூசா விற்பனை நிலையங்கள் மூடப்படுவதாக வார இறுதி பத்திரிகையில் போலியான செய்தி வெளிவந்துள்ளதாக இலங்கை திரிபூசா லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் அமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் அரசாங்கத்தினால் நாடு முழுவதிலும் 100 திரிபூசா விற்பனை நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இலங்கை திரிபூசா லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் அமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை திரிபூசா நிறுவனம் சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கி வரும் ஓர் அரசு நிறுவனமாகும். சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மாருடைய போஷாக்குக்கு தேவையான திரிபூசாவை வழங்கி வருவதாக அதன் தலைவர் மேலும் இங்கு சுட்டிக்காட்டினார். தமது நிறுவனம் உற்பத்தி நடவடிக்கைகளை நிறுத்தவில்லை என்றும் 24 மணித்தியாலங்கள் பூராக அது இயங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் உற்பத்தி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் தரமான சோளத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்ததோடு நாட்டில் சோள பற்றாக்குறை காரணமாக திரிபூசா விற்பனை நிலையங்கள் மூடப்படுவதாக வார இறுதி பத்திரிகையில் ஒரு போலியான செய்தி வெளிவந்துள்ளதை முற்றாக அவர் மறுத்திருக்கின்றார்.
இலங்கை விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க எதிர்வரும் 15ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதியின் சட்டத்தரணிகள் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவினை பிறப்பித்தார். எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் விசாரணைகளை நிறைவு செய்து நீதிமன்றத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரிடம் உத்தரவு பிறப்பித்தார். தேசிய ரீதியில் விவசாயத்துறையின் இலக்குகளை உச்ச பயனுள்ளதாக மாற்றியமைப்பதற்கான திட்டங்களை விவசாய அமைச்சு முன்னெடுத்து வருகின்றது. இதனை முன்னிட்டு தேசிய கலைநெல் பனடி சம்பம் முகாமைத்துவ வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு விவசாயிகள் மத்தியிலே விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வேலை திட்டத்தை முன்னிட்டு இறக்காம கமநட சேவை பிரிவின் வாழைக்காடு நெற்றிகை விவசாய கண்டனத்தில் விவசாயிகளுக்கான செயல்முறை பயிற்சி நெறிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இறக்காமம் போதனா ஆசிரியர்களான SL பஹமி அகமது, SA முகமது ஆகியோரின் தலைமையில் இந்த பயிற்சி திட்டங்கள் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சம்மாந்திர உதவி விவசாய பணிப்பாளர் S பரமேஸ்வரன் இதற்கான நிகழ்வுகளில் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். வவுனியா பண்டாரிக்குளம் பிரதேசத்தில் வீடொன்று தீப்பற்றி எரிந்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வீட்டில் உள்ள சாமியறையில் விளக்கு ஏற்றுவதற்காக தேங்காய் எண்ணெயினை பயன்படுத்துவதற்கு பதிலாக தவறுதலாக பெட்ரோலினை பயன்படுத்தியமையினால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் வவுனியா தீயணைப்பு பிரிவிற்கு அறிவித்ததை அடுத்து அந்த இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் மக்களின் உதவியுடன் தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் காமினி லோககே காலமானார். தனது 82வது வயதில் அவர் நேற்றிரவு மரணமானார். கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே அவர் மரணமானார். 1960ஆம் ஆண்டிலே ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலில் நுழைந்த காமினி லோககே 1983ஆம் ஆண்டிலே கெஸ்வேவ தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். 1989ஆம் ஆண்டிலும் 2002ஆம் ஆண்டிலும் சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 2006ஆம் ஆண்டிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தில் இணைந்து கொண்டார். இதன் பின்னர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பணியாற்றிய காமினி லோககே 2010 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளிலும் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். இதேவேளை 2022ஆம் ஆண்டிலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் அரசாங்கத்தில் சில அமைச்சு பொறுப்புகளையும் வகித்தார். அந்நாரின் இறுதி கிரியை எதிர்வரும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு துலகந்து மயானத்தில் நடைபெறும். மேலும் சில உள்நாட்டு செய்திகளின் தொகுப்பு. தனமல்வில கஹகுருளம்பலச பிரதேசத்தில் புதியல் தோண்டிய சந்தேக நபர்கள் 2 தனமல்வில போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பல்லேபெத்து மற்றும் பதுளை பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். புதியல் தோண்ட பயன்படுத்திய உபகரணங்களும் போலீசாரினால் தமது பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளன. இவர்கள் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டுள்ளனர். காட்டகஸ்தியிலிய கல்கந்தேகம வாவி மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு 79 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 250 விவசாய குடும்பங்கள் நன்மை அடைய உள்ளன. வணக்கத்துக்குரிய ரஞ்சித் மெல்கம் ஆண்டகே கார்டினல் பதவியேற்று இன்றுடன் 50 வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ளன. இது தொடர்பாக விசேட ஆராதனைகளும் இடம்பெற்றன. கொட்டாஞ்சேனை புனித லூசியா தேவாலயத்தில் இந்த பூஜை வழிபாட்டு பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. இந்த தேவாலயத்திற்கு வரும் வீதிக்கு மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கொழும்பு மேயர் சாய் பல்தஷார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வர்த்தக விளம்பரங்களை அடுத்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். செழுமையோடு, செல்வத்தோடு, பெறுமதிகளோடு, புதுமைகளோடு நாட்டிசைகளிலும் பறந்திருக்கும் 64 ஆண்டுகால தேசத்தின் பெருமை மக்கள் வங்கி. வெளிநாட்டு செய்திகள். ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றில் கடும் வெப்பம் நிலவுகிறது. இதனால் மக்களின் அன்றாட நடவடிக்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
பிரான்சில் கடும் உஷ்ணம் நிலவுவதனால் எச்சரிக்கை நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் தாக்கம் தெற்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பாவிற்கும் ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின், போர்த்துகல், இத்தாலி, ஜெர்மன், ஐக்கிய ராஜ்யம், குரேஷியா உள்ளிட்ட நாடுகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயினிலும் போர்த்துகலிலும் வார இறுதி நாட்களில் என்றுமில்லாத வகையில் அதிகளவான வெப்பம் பதிவாகியுள்ளது. பல நாடுகளில் அவசர மருத்துவ சேவை தயார் செய்யப்பட்டுள்ளது. அவசியமற்ற வகையில் வெளியில் நடமாடாத வீடுகளில் தங்கியிருக்குமாறு மக்களை அறிவுறுத்தியுள்ளனர். பிரான்சில் அந்நாட்டு நேரப்படி இன்று நண்பகல் 12 மணிக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தெற்கு கோபியஸ் மலைப்பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காட்டுத்தீ ஏற்பட்டது. கடும் உஷ்ணத்தினால் 10 வீதமானோர் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக இத்தாலியின் அவசர மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனில் இன்றும் நாளையும் 32 செல்சியஸ் பாகை அளவில் வெப்பம் நிலவக்கூடும் என அந்நாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. காட்டுத்தீ காரணமாக துருக்கியில் 50,000 பேர் குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதனால் தீயை கட்டுப்படுத்துவதற்கு தீயணைப்பு படையினர் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். 20 வீடுகள் காட்டு தீயினால் அழிவடைந்துள்ளன. இந்தியாவின் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நிகழ்ந்த வெடிப்பில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 36 பேர் காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் அமைந்துள்ள மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நேற்று பிற்பகல் இந்த வெடிப்பு அனர்த்தம் நிகழ்ந்ததை அடுத்து தீப்பரவல் ஏற்பட்டது. மரணமடைந்தவர்களின் சடலங்களை இனம் காண்பதற்கு DNA பரிசோதனை நடத்த விசேட மருத்துவ குழு ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த தொழிற்சாலையிலே மருந்து உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை தூளாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் இசனாவியலும் பிரிவிலே இந்த வெடிப்பு நிகழ்ந்துள்ளது. குறித்த பிரிவு முழுமையாக அழிவடைந்துள்ளது. வெடிப்பு அனர்த்தம் நிகழ்ந்த போது தொழிற்சாலை 140 பேர் சேவையாற்றிக் கொண்டிருந்ததாக போலீசார் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார்கள். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவிற்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நேற்று நாட்டில் இருந்து புறப்பட்டது. இந்த சுற்றுப்பயணத்தில் ஒருநாள் அணியின் தலைவராக லஹிரு உதார செயற்படவுள்ளார். 4 நாள் கொண்ட போட்டியின் தலைவராக பசிந்து சூரிய பண்டார கடமையாற்றுவார். நாட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் சமய வழிபாட்டில் ஈடுபட்டனர். சகல போட்டிகளும் ஆஸ்திரேலியாவின் டாவின் மைதானத்தில் நடைபெறும். 3 ஒருநாள் போட்டிகளும் நடைபெறவுள்ளன. ஒருநாள் அணியில் 15 வீரர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதில் தேசிய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில வீரர்களும் உள்ளனர். ஒருநாள் அணியின் தலைவரான லஹிர் உதார கருத்து தெரிவிக்கையில், அணி என்ற வகையில் வெற்றியீட்டுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். சிறந்த இளம் அணியை போட்டியில் பங்கேற்க உள்ளது. நாம் சிறந்த முறையில் பயிற்சி பெற்றுள்ளோம் என்று தெரிவித்தார். நான்கு நாள் கொண்ட போட்டியின் தலைவர் பசிந்து சூரிய பண்டார கருத்து தெரிவிக்கையில், எமது அணி அனுபவமுள்ள அணி, எதிரணிக்கு சவாலாக அமைவோம் என்றார். 19 வயதுக்குட்பட்ட இளைஞர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரிலே கொழும்பு வடக்கு அணி கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. கொழும்பு தெற்கு அணியுடன் நடைபெற்ற போட்டியிலே இறுதிப் போட்டியிலே வெற்றியீட்டியதன் ஊடாக கொழும்பு வடக்கு அணி கிண்ணத்தை சுவீகரித்து கொண்டது. அனுராதபுரம் சமாதி மைதானத்தில் நேற்று இந்த போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய கொழும்பு தெற்கு அணி 50 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட் இழப்புக்கு 232 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. சுஹாஸ் பெர்னாண்டோ 80 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ரோஹான் ஃபீரிஸ் 53 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கொழும்பு வடக்கு அணி 40.5 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டை மாத்திரமே இழந்து 233 என்ற வெற்றி இலக்கை தாண்டியது. அதனூடாக வெற்றி ஈட்டியது. துல்னியத் செஹரா 68 ஓட்டங்களையும் அபிஷே ஷமாஸ் 45 ஓட்டங்களையும் பெற்று அணிக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார்கள். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன் சந்திப்போம். மேலதிக செய்திகளை நேத்ரா டிவி.lk என்ற இணையதளத்தினூடாகவும், நேத்ரா டிவி யூடியூப் மற்றும் நேத்ரா டிவி ஃபேஸ்புக் பக்கத்திலும் அறிந்து கொள்ளலாம். வணக்கம்.